சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். வெம்பேய், வாழ்த்த வெம்பேய். இந்த அகங்காரம் தான் பேய். என்ன கிடைச்சாலும் எத்தனை கிடைச்சாலும் திருப்தியே இருக்காது. எப்போ பார்த்தாலும் தன்னை பரிச்சின்னனாகவே நினைச்சுட்டு இருக்கும். எவ்வளவு வாழ்க்கையில் எத்தனை சமாச்சாரம் கிடைச்சாலும் நிறைவின்மையை உணர்த்தி கொண்டே இருக்கும். போர்லேங்கிற ஸ்ருதி தான். ஆக இந்த அகங்காரம் வலிதுகான், ரொம்ப ஸ்ட்ராங், பவர்ஃபுல்லாக இருக்குது. அதெல்லாம் வரப்போது, அடுத்த பாட்டில் வரும். யாராவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டான்னு நம்மளை பார்த்து எரும மாடுன்னு சொல்கிறான்னு வச்சுங்களேன், சொல்லிட்டு போகிறான், சந்தோஷம். நம்மளை பார்த்து எரும மாடுன்னு சொல்கிறதுனால அவனுக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்குதுன்னு வச்சுங்களேன். மண் இந்தையா எதி ஜன பரிதோஷமேத்தி நன் அப்பிரயாச ஜனிதோயம் அனுகிரகமேன்னார் ஒருத்தர். என்னை நிந்திக்கிறதுனால ஒருத்தன் ஆனந்தப்படுறான்னு சொன்னால் இன்னொருத்தனை செலவு பண்ணாமையே சந்தோஷப்படுத்துகிற ஒரு சக்தி எங்கிட்ட இருக்குன்னார். எப்படி பாருங்கள் ப்ரெசன்டேஷன், பாசிட்டிவ் அப்ரோச். என்னை பார்த்து ஒருத்தன் நிந்தனை பண்ணுறான், அவன் நிந்தனை பண்ணி என்னை பரிகாசம் பண்ணுறான், சந்தோஷப்படுறான், அவனுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கிறது. என்ன நிந்த பண்ணுறதுனால அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது. சாதாரணமாக இன்னொருத்தரை மகிழ்ச்சி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? எலுமிச்சம்பழம் கொடுக்கணும், ரோஜா பூ கொடுக்கணும், செல்ஃபோன் வாங்கி கொடுக்கணும். என்ன தங்கம் வாங்க தங்க மயிலுக்கு வாங்க போடுறான் பாருங்க. தங்கம் வாங்க தங்க மயிலுக்கு வாங்க. அது மாதிரி எல்லாம் இப்படி எல்லாம் வார்த்தைகள்லாம் போடுறான். ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எல்லாரையும் திருப்திப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்னா திருப்தியத்தை 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 3 தடவை சொல்கிறது சாஸ்திரமே. ஏதாவது பண்ணினா கூட திருப்தோ பவ திருப்தோ பவ திருப்தோ பவன்னு சொல்லணும். மந்திரத்திலே இருக்கு. பிராமணனுக்கெல்லாம் தட்சிணையெல்லாம் கொடுத்துட்டு திருப்தோ பவ திருப்தோ பவ திருப்தோ பவன்னு சொல்லணும். அவனும் சொல்லிக்கணும் திருப்தாஸ்மஹ 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 சொல்லணும். எத்தனை நாளைக்கு ஒரு தடவைன்னா காலையில் ஒரு தடவை சொல்லணும். ஆர் யூ சாட்டிஸ்ஃபைடு? நவ் ஐ ஆம் சாட்டிஸ்ஃபைடு நவ். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்னன்னா இருக்கவே இருக்கு மத்தியானத்துக்கு அப்புறம். ஆனால் இந்த அகங்காரத்துக்கு திருப்தியே கிடையாது. என்ன கொடுங்கோ என்னத்தை கொடுங்கோ அது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு கடைசியில் எல்லாம் வந்ததையெல்லாம் முழுங்கும் மகாதேவன் கப்பல், மகராஜன் கப்பல். என்ன மலை முழுங்கி மகாதேவன் எல்லாம் தமிழில் சொல்லுவாங்க. அதனால் எல்லாத்தையும் சாப்பிட்றது இது. அதனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, இது பவர்ஃபுல்லாக இருக்குது. இந்த அபிமானம்ங்கிறது இருக்கே, இந்த தேகாபிமானம், அந்த தனித்தன்மை, நான் ஒரு அணு, சின்ன ஜீவன், அல்பமான ஜீவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம். பணிவு இருந்தால் பரவாயில்லை, பணிவு வேணும் வேணும், அது இல்லைன்னு சொல்லலை. தன்னை தாழ்வாக நினைக்கிறது, அப்புறம் உயர்வாக நினச்சிக்கிறது. நம்மளை காட்டில் உயர்வாக இருக்கணும் பார்த்த உடனே நமக்கு தாழ்வு மனப்பான்மை வர்றது, நம்மளை காட்டிலும் கீழே இருக்கிறவனை பார்த்த உடனே கொஞ்சம் உயர்வு மனப்பான்மை வர்றது. ரெண்டுமே பிரச்சனை தானே. அதனால் வலிதுகான். இந்த வலிதுங்கிறத எவ்வளவு வேணாலும் விளக்கலாம், நம்ம அனுபவங்களே இதுக்கு பிரமாணம். ஆணவத்தினும் ஆங்காரம் வலிதுகான். என்ன சொல்றாருன்னா அறிவினை மயக்கிடும். இந்த அகங்காரம் என்ன ஆகும்னா, என்னதான் நிறைய பேர் என்னதான் தத்துவங்கள் எல்லாம் படித்தாலும் கடைசியில் என்னென்னா என்ன இருந்தாலும் அவர் ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமோ இல்லை, இவர் ஒரு மாதிரி, அவர் ஒரு டைப்பு, இவர் ஒரு டைப்பு அப்படின்னு டைப் அடிச்சுட்டே இருக்கும். அந்த தனித்தன்மை இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை. சங்கராச்சாரியார் பிரம்மசூத்திரத்துக்கு முதல்ல ஆரம்பிக்கிற போது என்னைக்கு இந்த நான் நீ ஒழியறதோ அன்னைக்கு தான் நமக்கு சாந்திங்கிறது. நான் நீ நமக்குள்ளே இருக்கே இந்த ஜீவ பேதம், இந்த ஜீவ பேதம் நாசமா போக அப்படிங்கிற இந்த ஜீவ பேதம் நீ வேற நான் வேற, நீ இந்த ஜாதி நான் இந்த ஜாதி, நான் தமிழன் நீ கன்னடியன், இதெல்லாம் உண்மை கிடையாது. ஏதோ பேருக்கு விவகாரத்துக்கு கொஞ்சம் இருக்கு. இது ரொம்ப தற்காலிகமான வஸ்துவை நிரந்தரமாக நினச்சிட்டு என்னத்துக்கு இப்படி சண்டை போடணும்? அவன் வேலையை அவன் பார்த்துன்னு போயிட்டு இருக்க வேண்டியதானே. என்ன இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம். தந்தை தாயும் நீ
என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்களது மொபைலில் பெற 88278445 என்ற எண்ணிற்கு உங்களது பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும். ஹரி ஓம்.